மை ஹெல்த் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த வேர்டு கேட்டாலே நிறைய பேருக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். மொரட்டு சிங்கிள் அப்படின்றது. இந்த சிங்கிளா இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் சொல்லணும்ட்டு இந்த மொரட்டு அப்படின்றத ஆட் பண்ணி அது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாவோ இல்ல அது வந்து நம்மள வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா எக்விப்டா காட்டுது அப்படின்ற மாதிரி அதை போர்ட்ரே பண்ணிட்டாங்க. பட் இந்த மொரட்டை சிங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடல்ட்ஸ் கிட்ட ப்ரிவேல் பண்றதை விட இப்போ ஸ்லோவா என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கம்மிங் இன் டு த ஸ்கூல் அட்மாஸ்பியர். சின்ன சின்ன பசங்கெல்லாம் கூட நாங்க மொரட்டு சிங்கிள், நாங்க வந்து கேர்ள்ஸ் கிட்ட பேச மாட்டோம், அப்புறம் கேர்ள்ஸ் வந்து நாங்க பாய்ஸ் கிட்ட பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கே உரிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து இதுல கிரியேட் பண்ணி அது வந்து ரொம்ப ப்ரௌடாவும் பெருமையாவும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிறதும் இல்லாம அப்படி அவங்களுடைய ரூல்ஸ கிராஸ் பண்றவங்கள புலி பண்றதோ இல்ல அவங்கள அவாய்ட் பண்றதோ, அதாவது ஒரு பொண்ணு வந்து பையன்கிட்ட, அதாவது மொரட்டு சிங்கிள் குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பையன்கிட்ட பேசினாலோ இல்ல மொரட்டு சிங்கிள்ல இருக்கிற பையன் வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட பேசினாலோ இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குழந்தை அந்த பையனையோ இல்ல பொண்ணையோ அந்த குரூப்ல இருந்து விலக்கி வைக்கிறாங்க. சோ இந்த குழந்தைங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாத ஒரு ஏஜ்ல அதை வந்து இந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து பெரிய ஒரு குரூப்பிசம் மாதிரி ஆக்கி அதுல வந்து பாதிக்கப்படுற குழந்தைங்க தான் வந்து இதுல வந்து அது பிடிக்கலனாலும் மொரட்டை சிங்கிளா இருக்கிறது பிடிக்கலனாலும் இல்ல ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டா கூட பேசணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய சைல்ட்ஹுட் அடோலசென்ட்டே அவங்களால வந்து ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ண முடியாம அது அவங்கள மனநிலைய ரொம்ப பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ கரண்டா நிறைய நடக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஸ்கூல்ஸ்க்கு போகும்போதோ காலேஜஸ் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களை எவ்வளவு அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத அவங்களோட பேசும்போது தெரியுது. நிறைய பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து சொல்லும் போதும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு குரூப்பிசம் நடக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு இம்பாக்ட் நடக்குது, இந்த மாதிரிலாம் என் பையனையோ பொண்ணையோ கொஞ்சம் வந்து புலி பண்றாங்க, இந்த விஷயத்துல வந்து நீ வந்து என்னுடைய குரூப் கிடையாது அப்போ நீ பேசிட்டேன்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்றது. ஏன் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு ஏன் இந்த மொரட்டு சிங்கல்ன்றது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொரட்டு சிங்கிள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமே கிடையாது. அது கூட நீங்க அதை மொரட்டுன்னு சொல்லி அதை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இன்செக்யூர்ட், அதாவது கல்யாணம் ஆகாதவங்க இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லாதவங்க, அவங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் இல்லாதவங்க இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு லைன் யூஸ் பண்ணி நாங்களே யார் தெரியுமா சிங்கிளா இருந்தாலும் நாங்களாம் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி அவங்களே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு பேசின வார்த்தைகள். இதுக்குள்ள அவங்களுடைய இன்செக்யூரிட்டி தெரியுது, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியுது, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறவங்களோட அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயம், நமக்கு இந்த மாதிரி நடந்துடாது, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லாம போயிடுமோன்ற ஒரு பயத்துல அவங்க அவங்க வந்து சிங்கிளா இருக்கிற ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அப்படின்றத அவங்க ஃபேக் பண்ணிக்கிறாங்க. சிங்கிளா இருக்கிறதுல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஃபேமிலி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஹியூமன் நேச்சர். நம்ம படிக்கிறோம், வேலை பார்க்குறோம், ஒரு ஃபேமிலி உருவாக்குறோம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபேமிலி உருவாக்குறாங்க, நம்ம நம்மளுடைய கடமைகளை முடிச்சுட்டு தென் வி ஹாவ் டு கோ பேக் டு ஃப்ரம் வேர் வி கேம். இது வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஹியூமன் லைஃப். இதையே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒரு நேச்சுரல் நடக்கிறதே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா then it is going to be very difficult. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸ், அந்த சிங்கிளா இருக்கிற ஃபேஸ் அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர்த்து சிங்கிளா இருக்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையா பேசி அதை வந்து குளோரிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபேமிலி லைஃப்குள்ள போறவங்களோ இல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள போறவங்களோ இது ரொம்ப வந்து பாதிக்கப்படும். இந்த ஃபேமிலி லைஃப்ல இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க சிங்கிள் பீப்புளால வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளேயே கூட இருக்க முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ இது யதார்த்தமான வாழ்க்கைக்கு அகேன்ஸ்டாவும் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் முரட்டு சிங்கிள்னு சொல்லிக்காதீங்க. சிங்கிளா இருக்கிற அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு ஒரு லைஃப் ஃபேமிலி எல்லாம் அமையும். ஸோ இது வந்து குழந்தைங்களை பாதிக்கிறதுனால கொஞ்சம் அடல்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த சொசைட்டியோடைய வேல்யூ, நம்ம இந்த சொசைட்டிய மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது முரட்டு சிங்கிள் உங்ககிட்ட சொன்னா பெருசா அதை எடுத்துக்க வேண்டாம், அவங்கள நீங்க டேகும் பண்ண வேண்டாம், அவங்களை நீங்க அவாய்டும் பண்ண வேண்டாம். சப்போஸ் பொண்ணுகிட்ட பையன்கிட்ட பையன் பொண்ணுகிட்ட பேசினாலும் குரூப்பிசம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க மனசை பாதிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்க வேண்டாம்.